எஸ் அகைன் ஓகே. போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டீ பேக்கை எப்படி ஒரு லீடர்ஷிப்போட கம்பேர் பண்ணி அதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே லீடர்ஷிப் வச்சு தான் பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வச்சு. உங்களுக்கே வீடியோ முடியும் போது தெரியும், ஓ இப்படிலாம் இதை யோசிக்கலாமா அப்படின்ட்டு. இப்போது பெரிய பெரிய தலைவர்களோ இல்லை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு ஆளோ இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களோ பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படலாம், எல்லாமே இருக்கும். பட் அவங்களோட அகாடமிக் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். மோஸ்ட்டாக நான் பார்த்த வரையும் எல்லாரையும் சொல்லிட முடியாது, அப்படி இப்படி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அகாடமிக்கில் கொஞ்சம் கம்மி தான். பட் அவங்க வந்து ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் அவங்க மூளை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காங்க. பட் அப்படிலாம் இருந்தாலுமே ஒரு நல்ல லீடர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும். அது என்னென்னா பிஹெச்டி. எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காலேஜ் போய் படிக்கிறாங்களா அந்த பிஹெச்டி கிடையாது. நான் சொல்கிற பிஹெச்டி வேறு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பேஷன். இந்த பேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களே கொஸ்டின் பண்ணிக்கிறது. எஸ், அதை யாருமே நம்ம பண்ண மாட்டோம். பேஷனோட ஓடிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம இதை லவ் பண்ணி பண்ணுறோமா, இது நம்மளுக்கு பிடிச்சி பண்ணுறோமான்னு சொல்லிட்டு யாருமே அதை நிறைய யோசிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேள்வி நம்மள்கிட்ட கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஷன் நோக்கி ஓட அதை மறந்துருப்போம். ஸோ யாருமே நம்ம நடுவில் கொஸ்டினிங் பண்ணிக்காதனால தான் அந்த பேஷனை சில பேரால் தொடர்ந்து பண்ண முடியாததுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ கொஸ்டினிங் உங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. இந்த பேஷனை நான் இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னமும் அதே லவ், அந்த ஃபயர், அந்த முக்கியமாக அதை நம்ம அடைஞ்சே ஆகணும், அந்த வெறி அப்படியே இருக்கா, நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். மார்ட்டின் லூதர் கிங் இதை பற்றி ஒரு அழகான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீ குப்பாளரனா போனால் கூட உலகத்திலே தலை சிறந்த குப்பாளரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேஷன் எவ்வளோ முக்கியம்னு. அந்த பேஷனை எடுத்துக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அதுக்குள்ளார போய் அந்த செல்ஃப் கொஸ்டினிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா பேஷனை நோக்கி ஓடும்போது ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கலாம். மேபி சில பேர் காசு வச்சுருந்து, சில பேர் அந்த மாதிரி நிறைய அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்து போகிறவங்க அந்த பேஷனில் இருக்கவங்க இருக்காங்க. பட் அது மட்டுமே ஹெல்ப் பண்ணிடாது. பேஷனில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் முக்கியம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் போடும்போது டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அந்த நேரத்தில் துவண்டு போகாமல் உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கிட்டு உங்கள் பேஷன் நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு குட் லீடர் ஆகும். ஓகே, செகண்ட் ஒன், ஹங்கர். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு நல்ல லீடராகவோ இல்லை வந்து நீங்கள் நினச்ச விஷயத்தில் வின் பண்ணாலோ உங்களுக்கு வந்து பசி அதிகமாகும். பசின்னு சொல்லி இந்த சாப்பாட்டு பசி கிடையாதுங்க. இந்த பசி உங்களோட ஜெயிக்கிற பசி. உங்கள் பேஷனை நோக்கி ஓடும்போது நார்மலாக அப்படியே ஸ்லோவாக போகாமல் உங்களை பார்த்தாலே ஒரு ஃபயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது வந்து அந்த ஹங்கரில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போது அது எப்படி அந்த ஹங்கரை க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். சாக்ரட்டிஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காரு. அப்போ வந்து ஒருத்தன் வந்து சாக்ரட்டிஸ்ட்டை கேட்குறான், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாணம் வேணும், எனக்கு மற்றவங்க மாதிரி இப்போ உங்களை மாதிரி எல்லாரும் மேலேயும் இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி எனக்கு ஒரு நாணம் வேணும் அப்படின்னு. சாக்ரட்டிஸ் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த பையன் பிடிச்சி அதை தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு அவனுக்கு நீச்சல் தெரியல, அவன் மட்டும் தத்தளிக்கிறான் கடந்து. சாக்ரட்டிஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு அவன் கொஞ்சம் அப்படியே டிஸியாகிறான். டக்குன்னு அவனை பிடிச்சி வெளில தூக்கி கேட்குறாரு, என்னன்னா இப்போ உனக்கு அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் உனக்கு நீச்சலும் தெரியாது, உனக்கு அப்போ என்ன தேவைப்பட்டது, எனக்கு வந்து காற்று தேவைப்பட்டதுனால தான் நான் தத்தி மேலே வந்தேன். அதே மாதிரி தான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது உனக்கு எவ்வளோ அந்த காற்று முக்கியமாக பட்டுதோ அதே மாதிரி தான் உன்னோட விஸ்டம், ஞானமும். அந்த ஞானம் எப்போ உனக்கு கிடைக்கும்னா, நீ அதுக்காக நீ போக தேவையில்லை, நீ வந்து கரெக்டாக பேஷனோட உன்னோட பேஷனை நோக்கி கரெக்டாக வேகமாக கரெக்டாக ஒரு பசியோடு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த ஞானம் உன்னை தேடி வரும், நீ போக தேவையில்லை அப்படின்னு சொன்னார். பார்த்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஞானத்தை நம்மளும் எப்படி பெறலாம். ஸோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடினாலே போதும் கான்சென்ட்ரேஷனோட. ஸோ நீங்களும் கரெக்டான டைமில் அது பெறுவீங்க. ஓகே, தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன், டிசிப்ளின். டிசிப்ளின் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்ல போகிறதுல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு தெரிய போகுது. என்னன்னா, இந்த பேஷன், இந்த ஹங்கர் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக அது உங்களை ஒரு டிசிப்ளினாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். ஏன்னா இப்போது தடைகள் நிறையா வரலாம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க, அது உங்களால் பண்ண முடியாமல் கூட போகலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாப் கூட வரலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வெயிட் இருக்கு பாருங்க, அந்த வெயிட்டு, அந்த வெயிட்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தீங்க பாருங்க டிசிப்ளின், அந்த டிசிப்ளினை கைவிடாமல் இருக்கணும். ஏன்னா டிசிப்ளின் தான் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி எப்படின்னு போயிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த டிசிப்ளினை விட்டிங்கன்னா அது பிரோஜனமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறது டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. இப்போ வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டை பார்த்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன, நீங்கள் எப்படி இப்படி வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த கோல்டு மெடலிஸ்ட் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள்,
எனக்கு பிடிச்சா நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கலனாலும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா என் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணுவேன். இதை கவனிச்சு பாருங்கள். அவர் மனநிலை எப்படி இருந்தாலும் அவருக்கு தேவையானது என்ன? வெற்றி. ஸோ அதை நோக்கி மட்டுமே ஓடி இருக்கார். பேஷன், அந்த ஹங்கர் எல்லாமே இதில் இருக்குது. அந்த தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணார் பாருங்க, அதுதான் டிசிப்ளின். ஸோ அவர் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க டிசிப்ளினோட, கண்டிப்பாக அது உங்களை வெற்றி கொண்டு போகும்னு சொல்லி இந்த கதையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.